கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலே யோய்தா என்கிற தேவனுடைய மனிதனை பற்றி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானம் செய்ய இருக்கிறோம். யோய்தா என்பவர் ஆசாரியன். இவரை பற்றி 2 நாளாகமம் 23, 24 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிமு 835 முதல் கிமு 795 வரைக்கும் உள்ளதான காலகட்டத்தில் ஒரு யூதாவின் ராஜா ஆளுகை செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக, ஆதாரமாக இந்த யோய்தாவும் அவருடைய குடும்பமும் இருந்திருக்கிறது. ஒருவேளை இந்த யோய்தா என்கிற பெயர் நமக்கு புதியதாக, பெரிய அளவில் அறிமுகம் இல்லாததாக இருக்கலாம். அன்பானவர்களே, அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் ராஜாக்கள் மற்றும் நாளாகம புத்தகத்தில ராஜாக்களின் சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சில இடங்கள்ல ராஜாக்களை பற்றி சொல்லாம மிக முக்கியமான நபர்களை பற்றி அங்க சொல்லியிருக்கு. குறிப்பாக எலியாவின் காலத்துல ஆகாப் ராஜாவா இருந்திருக்கான். ஆனா ஆகாபை பத்தி சொன்னதை விட எலியாவை பத்தி தான் அதிகம் சொல்லியிருக்கு. அதே போல எலிசாவின் காலத்துல யார் ராஜாவா இருந்தாங்கன்னு கூட பெருசா நமக்கு தெரியாது. எலிசாவை பத்தி தான் எழுதியிருக்கு. அதே மாதிரி இந்த யோய்தா என்பவர் ஆசாரியன். எலிசாவை போல அற்புத அடையாளங்களை செய்தவர் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒழுங்குகளை சிறப்பாக பின்பற்றி கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு மனிதன் இந்த யோய்தா. இந்த இடத்திலே 3 நபர்கள், குறிப்பாக 2 நாளாகவும் 23, 24 அதிகாரங்களில் 3 பிரதானமான நபர்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது மனிதர் யோய்தா. இரண்டாவது யோய்தாவின் மனைவியாகிய யோசிபியாத். மூன்றாவது யூதாவின் ராஜாவா இருந்த ஒரு சிறுவன், அவனுடைய பெயர் யோவாஸ். இந்த 3 பேரும் யோ என்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது. யோய்தா என்பவர் ஆசாரியன். கிட்டத்தட்ட 130 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இவர் ஒரு 75 வயதாக இருந்த போதுதான் யோவாஸ் என்கிற சிறுவனை யூதாவின் மேல் ராஜாவாக்குவதற்கு இவர் முயற்சிக்கிறார். அதாவது இந்த யோவாஸ் சிறுவனாய் இருந்த பொழுதே கொலை செய்யப்பட வேண்டியவன். இவனுடைய தகப்பனாகிய அகசியா தேவனால் ஆகாபினுடைய குடும்பத்தை வேறொருக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டதான யெகூவால் கொல்லப்படுகிறான். அப்படி கொலை செய்யப்பட்ட பொழுது இந்த அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள், இந்த அத்தாலியாள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாபுடைய குமாரத்தி. நம்ம பைபிள்ல படிக்கிறோம், யோசபாத் என்பவர் யூதாவிலே மிக சிறந்த பக்தியுள்ள ராஜாதான். அவன் செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாவின் குடும்பத்தோடு சம்பந்தம் வைத்துதான் பெரிய தவறு. அதை கர்த்தரே கடிந்து கொண்டார். அப்படி அவன் சம்பந்தம் வைத்தது யாருன்னா யோசபாத்தினுடைய மகன் யோராம். யோராமிற்கு ஆகாபுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறான். அவள் தான் இந்த அத்தாலியாள். இந்த யோராமுடைய மகன் தான் அகசியா. அகசியா அதாவது யெகூ ஆகாவின் குடும்பத்தை வேறொருக்கும்படி வந்த பொழுது அதிலே அகசியா என்கிற யூதாவின் ராஜாவும் கொல்லப்படுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அத்தாலியாள் என்ன செய்கிறாள் என்றால், யூதா பரம்பரையில் உள்ள எல்லா ராஜவம்சத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்கிறாள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த யோவாஸ் என்கிற 1 வயது குழந்தையை மட்டும் யோய்தாவின் மனைவியாகிய யோசேபியாத் என்பவள் எடுத்துக்கொண்டு போய், திருட்டளவாய் களவாய் எடுத்துக்கொண்டு போய் அடுத்த 6 ஆண்டுகள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைத்து அவனை காப்பாற்றுகிறாள். இப்ப நம்ம நம்முடைய தியானத்துக்கு வருவோம். இந்த யோய்தா செய்ததான 7 மிக சிறந்த காரியங்களை பற்றி இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இந்த 3 பேருடைய பெயருடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோய்தா என்கிற பெயருக்கு கர்த்தரின் அறிவு, நாலேஜ் ஆஃப் த லார்ட் என்று அர்த்தம். யோசேபியாத் என்கிற பெயருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். யோவாஸ் என்கிற பெயருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று அர்த்தம். திரும்பவும் சொல்றேன், யோய்தா என்கிற பெயருக்கு
கர்த்தரின் அறிவு என்றும், யோசேபியாத் அதாவது யோய்தாவுடைய மனைவி யோசேபியாத் என்கிற பெயருக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய இந்த சிறுவனுடைய பெயர் யோவாஸ் என்கிற பெயருக்கு கர்த்தர் கொடுத்தார் என்றும் அர்த்தம். இப்ப இந்த யோய்தாவிடத்தில் காணப்பட்ட மிக சிறந்த குணங்களில் முதலாவது குணம், இந்த ஒரு வயது சிறுவனாகிய யோய்தாவை காப்பாற்றுகிறார். 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியும் ஆகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாயிருந்தாள். 12ஆம் வசனம். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ 7 வயதான இந்த சிறுவனை யோய்தா என்ன செய்கிறார் என்றால் யூதாவின் மேல் ராஜாவாக்குகிறார். இப்ப முதலாவது யோய்தாவின் குடும்பம், அதாவது யோய்தாவின் மனைவி செய்த மிக சிறந்த நல்ல காரியம், இந்த சிறுவனை பாதுகாத்தாள். இந்த அத்தாலியால் என்ன பண்றா, எல்லாரையும் அழித்து விட்டாள். இந்த ஒரு சிறுவனை தவிர ராஜ பரம்பரையில வேற யாருமே இல்ல. அதுவும் இவள் திருட்டளவாய் கொண்டு போய் 6 வருஷம் ஒழிச்சு வச்சிருக்கா. அதுவும் இவன் எங்க வளர்றானா, தேவாலயத்தில் வளர்கிறான். 40 ஆண்டுகள் யூதயா தேசத்தில் ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதான இந்த சிறுவன் வளர்ந்த இடம் தேவாலயம். இப்ப தேவ சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவாலயத்தில இந்த சிறுவன் வளர்க்கப்பட்டதுனால இவன் என்ன செய்யறானா, கர்த்தருக்கு பிரியமா இவன் வாழ்ந்தான். ஒருவேளை யோய்தாவுடைய மரணத்துக்கு அப்புறம் இவனுடைய வழி மாறி போச்சு. ஆனா யோய்தா என்கிற ஆசாரியன் வாழ்ந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நேர்த்தியா இவன் கர்த்தருடைய பிரியமான காரியங்கள் செய்கிறான். அப்போ தேவ சமூகத்தில் வளருகிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வார்கள். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ தேவ பிரசன்னத்தில், தேவ ஆலயத்தில் பாதுகாக்கப்படுகிற, பராமரிக்கப்படுகிற கர்த்தருடைய மக்கள் எப்பொழுதும் பிரயோஜனமாக இருப்பார்கள் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. 2வது குறிப்பு, வாக்குத்தத்தத்தின்படி யோய்தா செயல்பட்டார். என்ன அப்படின்னா 23ஆம் அதிகாரம் 23:3 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணிருக்காரு. தாவீது அதற்கு பின்பு அவருடைய வம்சத்துல ஒருத்தர் ராஜாவாக வேண்டும் என்பது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜாவாகிறான். அதுக்கப்புறம் சாலமோன் குமாரனாகிய ரெகொபெயாம், அடுத்து ரெகொபெயாமின் குமாரனாகிய அபியா, அடுத்து அபியாவின் குமாரனாகிய ஆசா, அடுத்து ஆசாவின் குமாரனாகிய யோசபாத், அடுத்து யோசபாத்தின் குமாரனாகிய யோராம், அடுத்து யோராமின் குமாரனாகிய அகசியா, அடுத்து அகசியாவின் குமாரனாகிய இந்த யோவாஸ். அப்போ இந்த பரம்பரை, யூதா பரம்பரை, தாவீதின் பரம்பரை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்பது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த கட்டளை. அதை இந்த மனிதன் மிக சிறப்பாய் நிறைவேற்றினார். ஒருவேளை யோய்தா நினைத்திருந்தால் இந்த சிறுவனை கொன்று சாம்ராஜ்யத்திலே அந்த அதிகாரத்தை தானே உட்கார்ந்திருக்க முடியும். ஆசாரிய அழைப்பை பெற்ற யோய்தா எந்த சந்தர்ப்பத்திலும் ராஜரீக மேன்மைக்கு அந்த உரிமை கொண்டாடவில்லை. உண்மையிலே சொல்ல போனா ராஜரீக மேன்மைக்கு உரிமை கொண்டாடலாம். ஏன் அப்படின்னா இந்த யோசேபியாத் என்பவள் ராஜ பரம்பரை தான். யோய்தா தான் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். யோய்தாவின் மனைவியாகிய யோசேபியாத் யாரு? இந்த அகசியாவினுடைய சகோதரி தான். அப்படி இருக்கும்போது அந்த வகையில தங்களுக்கு ராஜ மேன்மை உரிமை இருக்கிறது என்று இவள் உரிமை கொண்டாடி இருக்கலாம். ஆனா தாவீதின் வம்சத்தை சேர்ந்த ஆண் மக்கள் ஆளுகையில் வர வேண்டும் என்கிற அந்த தெய்வீக வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு அதை அப்படியே நிறைவேற்றினார். இப்ப 835 சொல்லும் பொழுது தாவீதின் காலம் கிமு 1000.
கிட்டத்தட்ட ஒரு 165 170 வருஷ காலத்துக்கு பின்பும் இந்த யோய்தா என்ன செய்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுகிறார். எவ்வளவு ஒரு உண்மை உள்ளவர் மனிதன் இந்த யோய்தா. இவர் பெருசா அற்புதங்கள் செய்யல. எலிசாவை போல படிச்சீங்கன்னா இந்த எலிசாவின் காலத்துக்கு பக்கத்துல இவர் வரார் யோய்தா. கிட்டத்தட்ட எலிசா எகுடைய காலத்துல இருக்காரு. அது க்ளோஸா தான் அவர் வரார். ஆனால் இந்த மனிதன் வேத பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி மிக சிறப்பாய் செயல்பட்ட மனிதன். அடுத்து மூன்றாவது 2 நாளாகமம் 23 3 முதல் 8 வசனங்கள்ல சொல்லியிருக்கு. தேவாலய ஆராதனை ஒழுங்குகளை இந்த யோய்தா முறைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, அதாவது பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பலிமுறைகள், அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்னென்ன பலிமுறைகள் சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்ற. ஒருவேளை நாம யோசிக்கலாம், பலி செலுத்துறது, அதாவது பண்டிகைகளை கொண்டாடுறது, இது ஒரு பெரிய ஆராதனை நாம் யோசிக்கலாம். பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் சொன்னது அவ்வளவுதான். லேவியராகமத்துல கர்த்தர் சொல்லியிருக்காரோ அதை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமே உங்களுடைய பொறுப்பு. இதை இந்த யோய்தா மிக சிறப்பாய் கையாள்கிறார். அதை கட்டளையை ஒழுங்கா கொடுக்கிறாரு. 4ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் 1/3 பங்கு ஒலிமுக வாசல்களையும் 1/3 பங்கு ராஜாவின் அரமனையையும் 1/3 பங்கு அஸ்திபார வாசலையும் காக்கவும், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஆசாரியரும் லேவியரில் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பவர்களாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. எவ்வளவு அழகா கட்டளை கொடுக்கிறாரு. ஆராதனை ஒழுங்குகள் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதிலே இந்த மனிதன் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த யோய்தாவை போல மிக சிறப்பாக தெய்வீக சபை ஒழுங்கை பின்பற்றின ஒரு ஆசாரியனை நாம பார்க்க முடியாது அந்த காலகட்டத்துல. அதற்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட, அதாவது யூதா, இந்த பிளவுபட்ட யூதா சாம்ராஜ்யத்தில ஒரு பர்ஃபெக்டான ஆசாரியனாக இவர் இருந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய காரியங்களில், ஆராதனை காரியங்களில் கரிசனை உள்ளவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா மேன்மை அடைவார்கள். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதில், வேத வசன ஒழுங்கை பின்பற்றுவதில், அதை உபதேசிப்பதில், அதை முறைப்படுத்துவதில் இன்றைக்கு பலரும் குறைவுபட்டிருக்காங்க. விசுவாசிகள்ல இருந்து, ஊழியக்காரர்கள் இருந்து எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிற நிலையில் இருக்காங்க. ஏதோ பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் கர்த்தர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கு தாங்களே திருப்திப்படுத்தி கொண்டு ஏதோ ஒன்றை செய்கிற நிலையிலே தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம நியாயப்பிரமாணத்தின் ஒழுங்குகளை அப்படியே பின்பற்றுவதில் இந்த யோய்தா மிக சிறப்பாக செயல்பட்டார். ஏன்னா இவருடைய பேர் கர்த்தரின் அறிவு. யார் தெய்வீக அறிவை பெற்றுக்கிறார்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா எப்பொழுதுமே உலகத்தின் காரியங்களை ஒத்துப்போக இடம் கொடுக்க மாட்டாங்க. தெய்வீக அறிவு இல்லாதவங்க தான் பரவாயில்ல, அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் அன்புள்ளவர் என்று தங்களுக்கு தாங்களே சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு தங்களை வீணடித்துக் கொள்வார்கள். அடுத்தபடியாக 4வது குறிப்பு 2 நாளாகமம் 23:9 சொல்லியிருக்கு, பாதுகாப்பை பலப்படுத்தினவர். என்ன அப்படின்னா, இப்போ அத்தாலியால் என்பவர் என்ன பண்ணிட்டா, எல்லா ராஜபரவர்களும் சங்காரம் பண்ணிட்டு அவளே தன் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாள். யூதா இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் பெண்கள் ஆளுகை செய்வதற்குரிய அதிகாரம் வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது, அதோடு மாத்திரமல்ல, இவள் ஆகாவுடைய பரம்பரையில உள்ளவ, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் உள்ளவ. இவளுக்கு யூதாவின் சிங்காசனத்தில் உட்கார்வதற்குரிய உரிமை இவளுக்கு கிடையாது. ஆனா இவளாக பலவந்தமாக சிறு பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்து விட்டு இவளாக அந்த பதவிக்கு வருகிறாள். அப்போ இவளை வெளியேற்றி, இவளை எலிமினேட் செய்து மீண்டும் வேத பிரமாணத்தை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்யறார், யோய்தா என்ன பண்றாருன்னா,
அந்த பாதுகாப்பு அரண்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாவது பாதுகாப்பை பலப்படுத்துவது என்பது என்ன அப்படின்னா, சத்துரு உட்புகுந்து, அதாவது பலவந்தமாய் சத்துரு உட்புகுந்து எல்லாவற்றையும் சீரழித்து போடாதபடிக்கு தெய்வீக வல்லமையான சர்வாயுத வர்க்கங்களை, அதாவது எபேசியர் 6ல சொல்லப்பட்டதான சர்வாயுத வர்க்கங்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்ன செய்ய முடியாதுன்னா அவருடைய வீட்டுக்குள் பிரவேசித்து கொள்ளையிட முடியாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. இந்த பலவான் என்பவன் பிசாசு. இப்ப இந்த அத்தாலியான ஒரு பிசாசின் மகள். இவன் உள்ளே வந்து தேவாலயத்தை அசுத்தமாகிட்டா, தேவாலயத்துக்காக வைக்கப்பட்டதுதான அந்த காணிக்கை பணம் இவன் விக்கிரகங்களுக்கு செலவு பண்றான்னு எழுதியிருக்கு. 24:5 போட்டிருக்கு. அதாவது 24:6-7 போட்டிருக்கு. அன்பானவர்களே, பாதுகாப்பை யோய்தா பலப்படுத்துகிறார். 4வது குறிப்பு. 5வது, தேசத்தை சுத்திகரிக்கிறார். 2 நாளாகமம் 23:17 தேசத்தை யோய்தா சுத்தம் பண்ணுகிறார். இந்த யூதா தேசம் வாக்குத்தத்த தேசம். அந்த வாக்குத்தத்த தேசத்திற்குள் அந்நிய தேவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் அங்கே இடம் இல்லை. ஆனால் இந்த பொல்லாத ஸ்திரீயாகிய அத்தாலியல் என்ன பண்ணிட்டான்னா, மகத்தான் என்று ஒரு பூஜாரியை கொண்டு வருகிறாள். அந்த தேசத்தையே தீட்டுப்படுத்தி விட்டாள். இதையெல்லாம் என்ன செய்யறாருன்னா, யோய்தா சுத்திகரித்து தேசத்தை சுத்தமாக்குவதற்கு அவர் முயற்சி செய்கிறார், அதை செயல்படுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் வாழ்கிறதான இந்த தேசம் எல்லா விதமான மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியில் நாம் இருக்கோம். எல்லா மதத்திற்கும் சுயாதீனமான உரிமை கொடுக்கப்பட்ட நாட்டுல நாம் இருக்கோம். அதனால நாம இங்க வந்து விக்கிரகங்கள் இருக்கு, கோயில் இருக்கு, அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம கர்த்தரை சேவிக்கிறோம், அவ்வளவுதான். மாற்று மதத்தாரை குற்றப்படுத்தவோ அதை தவறு என்று சொல்லவோ அதற்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. இயேசு நம்ம ரட்சித்திருக்காரு, நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்காரு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். ஆனா யூதா தேசம் அப்படி கிடையாது. அது முழுக்க முழுக்க கர்த்தரின் தேசம். அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதிலே இவர் மிக சரியாய் செயல்பட்டார். அதுபோல தேவ பிள்ளைகளாய் நம்முடைய எல்லைகள் அசுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, 2 ராஜாக்கள் 12:2 சொல்லுகிறது, யோய்தா போதனை செய்த காலம் எல்லாம் இந்த யோவாஸ் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார் என்று எழுதியிருக்கிறது. இந்த சிறுவனாகிய ராஜாவை போதித்து நல்வழியில் நடத்துகிறதான பொறுப்பை இவருடைய ஒரு பிரதானமான காரியமா இருந்திருக்கிறது. உண்மையில சொல்ல போனா அந்த ரெகோபெயாம்ல இருந்து பல ராஜாக்கள் திசை மாறி போனதுக்கு காரணம் அவங்க ஆலோசனை சொன்னவங்க சரியா சொல்லல, அதால தாறுமாறாய் போனார்கள். ஆனா இந்த சிறுவனுக்கு யோய்தா மிக சிறப்பாய் அறிவுரை சொல்லி போதனை செய்து கர்த்தருடைய காரியங்கள் சரியாய் வழிநடத்துகிறார். இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவ ஜனமாகிய நாம் ஊழியம் செய்தவங்களும் சரி, கர்த்தருடைய மக்களும் சரி, நம்மை விட கீழே உள்ளவங்களுக்கு, வயதுல குறைஞ்சவங்களுக்கு நாம கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சரியான அறிவுரையை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு திசை திருப்புகிற, மடை மாற்றுகிற, குழப்புகிறவர்களை தான் நாம் பார்க்கிறோம். வேதத்துக்கு எதிராக பேசுறவங்க நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாம சத்தியத்தை சத்தியமாய் போதித்து வேத வார்த்தையில் இருக்கிறதான போதனைகளை அப்படியே சொல்லிக் கொடுக்கிறதான அந்த குணம் நமக்கு வேண்டும். இன்றைக்கு பொய்யையும் ஏமாற்றையும் வஞ்சகத்தையும் அடுத்த தலைமுறை யார்கிட்ட கத்துக்கிறாங்க? இப்பொழுது இருக்கிறவங்க தான் கத்துக்கிறாங்க. அப்படி இல்லாம நாம் நேர்மையையும் பரிசுத்தத்தையும் உண்மையையும் கற்றுக்கொள்வதாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக 2 நாளாகமம் 24:16 சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு இவர் நன்மை செய்தபடினால் இவர் மரணம் அடைந்த பொழுது ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். உண்மையில இந்த யோய்தா ராஜா கிடையாது. அந்த 40 ஆண்டு கால யூதா சாம்ராஜ்யம் நிலைக்கு காரணம் இவர் தான். அதனால ராஜாவுக்குரிய மேன்மையை அவங்க தராங்க. இவர் எடுத்துக்கொள்ளல. யோய்தா ராஜா மேன்மையை எடுத்துக்கொள்ளல. இவர் ஆசாரியனாக இருந்து இந்த சிறுவனை, அதை 8 வயசுல, அதாவது 7 வயசுல இந்த சிறுவனை சிங்கத்தை உட்கார வைக்கிறார். 24:1 எழுதியிருக்கு. இப்ப 7 வயசு சிறுவன் என்ன தெரியும்? பைபிள் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா பாய் கிங் தான் இவனை பற்றி போட்டிருக்கு. பாய் கிங் இல்ல சைல்டு கிங்னு போட்டிருக்கு. 75 வயதான ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு சிறுவனை, யூதா பரம்பரையில் ஒரு சிறுவனை ராஜாவாக அமர வைக்கிறார். சகல காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
கர்த்தருடைய பிரமாணங்களை சத்தியங்களை சொல்லிக் கொடுத்து நேர்த்தையை வழிநடத்துகிறபடினால் இவர் மரணம் அடைந்த பொழுது இவர் ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். அவ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் நன்மை செய்த ஒரு மனிதன். அவ தேவ ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நம்மால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது என்பதை இவருடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த குறிப்புகள் நான் திரும்பி சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது, இவர் யோவாஸ் என்ற சிறுவனை காப்பாற்றுகிறார். இரண்டாவது, வாக்கு தத்தத்தின்படியே செயல்படுகிறார். மூன்றாவது, தேவாலய ஆராதனையை ஒழுங்குபடுத்துகிறார். நான்காவது, பாதுகாப்பை பலப்படுத்துகிறார். ஐந்தாவது, தேசத்தை சுத்திகரிக்கிறார். ஆறாவது, ராஜாவுக்கு போதனை செய்து நல்வழியில் நடத்துகிறார். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். இப்படிப்பட்ட சிறந்த குணங்கள் நமக்குள்ளும் இருக்குமானால், யோய்தாவினுடைய பெயரை கர்த்தரின் அறிவு என்று அர்த்தம் என்பது போல நாமும் கர்த்தரை அறிந்த மக்களாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.